தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேத்தி லயோலாமணி அவர்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் ஆசிரியராக பதவி கொடுத்துருக்கு இந்த தமிழக அரசு, இந்த விஜய் அரசு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில இப்படியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது லயோலாமணிக்கு நாம் தமிழர் கட்சியினர் மிக மிக முக்கியமான 3 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே மன வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. மூத்த பத்திரிகையாளரான ஏகலைவன் அவர்கள் ஏன் லயோலாமணி அவர்களுக்கு இந்த பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துறது கிட்டத்தட்ட 11 நிமிஷம் காணொலி ஒன்று போட்டிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி முத்துப்பாண்டி அவர்களும் சரி, களஞ்சியம் அவர்களும் சரி, லயலாமணி அவர்களுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுல அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க லயலாமணி அவர்களுக்கு அப்படின்றதும் ஒன்று இருக்கு. எனவே லயலாமணி அவர்கள் இந்த பதவிக்கு உகர்ந்தவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா இதை பத்தி என்னன்னே தெரியாதவருக்கு, ஒரு நல்ல படித்த நபர் அப்படி படிச்சிருப்பாரா இருக்கும், பட் இதை பத்தி என்னென்ன தெரியும் அவருக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இது. நம்ம பிள்ளைங்க படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன படிக்கணும் அப்படின்றது ஒரு தலைமையா இருந்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது சுத்தமா தெரியல. எனவே ஏகலவன் அவர்கள் சரி, களஞ்சியம் அவர்களும் சரி, முத்துப்பாண்டி அவர்களும் சரி, எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு ஆதரவா ட்வீட் போடுறத பார்த்தா, இல்ல தாவேக்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை தாவேக்காவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது ஒன்று இருக்கு. களஞ்சியம் அவர்களும் சரி, முத்துப்பாண்டி அவர்களும் சரி, தாவேக்காவில் இணைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போனாங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியோட எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. எனவே களஞ்சியம் அவர்களும் சரி, முத்துப்பாண்டி அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சி விட்டு விலகிட்டாங்க அப்படின்றது தெரியும். ஆனா அவங்க தாவேக்கால இணைவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.